வணக்கம். நம்ம எல்லாரும் நம்ம சமையல்ல தினமும் பயன்படுத்துற நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே நாம நினைக்கிற அளவுக்கு ஒரு முழுமையான உணவா? இல்ல அதுல பாதி சத்துக்களை நம்ம இழந்துடுறோமா? வாங்க, இன்னைக்கு எள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த முழு உண்மைய நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நாம ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நினைச்சு வாங்கி பயன்படுத்துற நல்லெண்ணெய் ஒரு முழுமையான உணவுப் பொருள் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அது ஏன் அப்படிங்கிற மர்மத்தை தான் இந்த முழு விளக்கத்திலையும் நாம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நாம ஏன் எப்போதுமே எண்ணெய மட்டும் பிரிச்சு எடுக்கிறோம்? இந்த ஒரு சின்ன பழக்கத்தால எவ்ளோ பெரிய சத்துக்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம்னு இப்போ உங்களுக்கு புரிய போகுது. நாம செய்யற இந்த விஷயத்துக்கு ஒரு அறிவியல் பெயர் இருக்கு, ஃப்ராக்ஷனேஷன், அதாவது பின்னமாக்குதல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு முழு உணவை எடுத்து அதை துண்டு துண்டா உடைச்சு அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நாம எடுத்துக்கிறது. இதுக்கு எள்ளு ஒரு சரியான உதாரணம். நாம என்ன பண்றோம்? முழு விதையிலிருந்து எண்ணெய மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறோம். ஆனா அந்த எண்ணெய்க்காக அந்த விதையோட உண்மையான முழு சக்தியையுமே நம்ம தூக்கி போட்டுடுறோம். இங்கதான் ஃபுட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வருது. அது என்னன்னா, ஒரு முழு உணவுங்கிறது ஒரு டீம் மாதிரிங்க. அதுல புரோட்டீன், கொழுப்பு, தாதுக்கள், வைட்டமின்கள்னு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கைகோர்த்து ஒரு குழுவா வேலை செய்யும். நாம எண்ணெய மட்டும் பிரிச்சு எடுக்கும்போது அந்த சக்தி வாய்ந்த டீமை உடைச்சிட்டு அதுல இருந்து ஒரு வீரரை மட்டும் தனியா கூட்டிட்டு வர மாதிரி தான் இருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். எண்ணெய பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த விதைக்குள்ள என்னென்ன முக்கியமான கட்டுமான பொருட்கள் வீணாக போகுதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாமாங்க. நம்புவீங்களா? ஒரு முழு எள்ளுல கிட்டத்தட்ட 20% உயர்தர புரதம் இருக்கு. ஆமாங்க, 20%. இது நம்ம தசைகளையும் உடம்பையும் உருவாக்குற நேரடியான கட்டுமான பொருள். ஆனா அதே சமயம் நாம சுத்திகரிச்சு வாங்குற நல்லெண்ணெய்ல இந்த புரதத்தோட அளவு எவ்ளோ தெரியுமா? ஒரு பெரிய 0. ஆமா, 1% கூட புரதம் அதுல கிடையவே கிடையாது. இந்த வித்தியாசம் எவ்ளோ பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எண்ணெய பிரிக்கும்போது என்னெல்லாம் போகுது? ஒரு வீடு கட்டணும்னா என்ன வேணும்? செங்கல் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம உடம்புக்கு புரதம். சிமெண்ட் மாதிரி கால்சியம், துத்தநாகம் போன்ற தாதுக்கள் வேணும். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு கலவை வேணும் இல்லையா? அதுதான் லெசித்தேன் போன்ற பொருட்கள். இப்போ இந்த செங்கல், சிமெண்ட், கலவை இது எதுவுமே இல்லாம வெறும் தண்ணிய மட்டும் வச்சு ஒரு வீட்டை கட்ட முடியுமா? நிக்காதில்ல. அதுதான் நாம எண்ணெய மட்டும் பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல நடக்குது. இதுல லெசித்தின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது ஒரு டெலிவரி பர்சன் மாதிரி வேலை செய்யுது. அது என்ன பண்ணும்னா, கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின்களையும் மத்த சத்துக்களையும் நம்ம செல்களுக்குள்ள சரியா கொண்டு போய் சேர்க்கும். ஆனா நாம எண்ணெய மட்டும் பிரிக்கும்போது இந்த முக்கியமான டெலிவரி பர்சனையே நம்ம வேலையை விட்டு அனுப்பிடுறோம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய கருத்துக்கே வந்துட்டோம். எண்ணெய்ங்கிறது நம் உடம்புக்கு வெறும் எரிபொருளா, இல்ல முழு எள்ளுங்கிறது ஒரு கட்டிட கலைஞரா? இந்த முக்கியமான வித்தியாசத்தை இப்ப பார்க்கலாம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டிடும். ஒரு பக்கம் பாருங்க, முழு எள்ளு நம்ம உடம்புல தசையும் எலும்பையும் உருவாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது? வெறும் கொழுப்ப சேமிச்சு ஒரு எரிபொருளா மட்டும் பயன்படுது. புரதம், தாதுக்கள், மத்த முக்கியமான பொருட்கள்னு எல்லாத்துலயுமே இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்போது நாம எதை தேர்ந்தெடுக்கணும்னு இதுவே தெளிவா சொல்லுது இல்லையா? ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். எண்ணெய்ங்கிறது உடலுக்கு வெறும் எரிபொருள் மாதிரி, ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி. ஆனா முழு விதைங்கிறது அப்படி இல்ல. அது உடலை உருவாக்குற ஒரு கட்டிட கலைஞர் மாதிரி. அது வெறும் சக்தியை மட்டும் கொடுக்கல, நம்ம உடலையே கட்டமைக்குது. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நவீன அறிவியல் உண்மைய நம்ம முன்னோர்கள் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்களோட பாரம்பரிய ஞானம் இது எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாட்டிய தாத்தா எல்லாம் சொல்றத கேட்டிருப்போம், இளைச்சவனுக்கு எள்ளுன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? யார் ரொம்ப மெலிஞ்சு பலவீனமா இருக்காங்களோ அவங்க உடம்ப தேத்துறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் எள்ளுதான் சிறந்த மருந்து. பாருங்க, அந்த முழு விதையோட உடலை உருவாக்கும் சக்திய இந்த ஒரு சின்ன பழமொழி எவ்ளோ அழகா சொல்லுது. நம்மளோட பாரம்பரிய உணவுகளான எள்ளு சாதம், எள்ளுருண்டை, எள்ளு துவையல் இதெல்லாம் ஏன் உருவானுச்சுன்னு இப்ப புரியுதா? அவங்க எப்பவுமே விதைய முழுமையா பயன்படுத்தினாங்க. ஏன்னா அந்த ஃபுட் மெட்ரிக்ஸ் உடையாம அப்படியே இருந்தாதான் அதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆக அடுத்த முறை நீங்க உங்க சமையலறைக்கு போகும்போது வெறும் எண்ணெய் பாட்டுல பார்க்காம அந்த முழு விதையோட சக்திய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. எல்ல மாதிரி நம்ம சமையலறையில வேற எந்தெந்த முழு உணவுகளை நாம இந்த மாதிரி பிரிச்சு அதோட உண்மையான சக்தியை தெரியாமலேயே இழந்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.